வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 11 வீடியோஸ் உள்ள ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் பத்தி உள்ள வீடியோஸ்ல இன்னைக்கு 5த் வீடியோ பார்க்க போறோம். இது எத பத்தி இருக்கும்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல இருந்தா, அந்த சென்டென்ஸ எப்படி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துவோம்னு பார்ப்போம். ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா, அந்த சென்டென்ஸ நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துறது? அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, முதல் வந்து நம்ம எல்லா பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு என்ன ரூலோ, அதே ரூல் அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்து கட்டாயம் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வெர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் 3 வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஆக்ஸிலரி வெர்ப் வந்திருக்கும். இப்ப ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத பாசிவ் வாய்ஸ்ல மாத்துற நேரம் வர ஆக்ஸிலரி வெர்ப்ல ஹெல்பிங் வெர்ப் என்ன அப்படின்னா, வில் பி. அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் வந்து வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, "த டேபிள் வில் பி பெயிண்டட்." டேபிள் பெயிண்ட் பண்ணப்படும். பெயிண்டட் அப்படின்றது பெயிண்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு முன்னாடி வில் பி அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஒண்ணொண்ணா பார்ப்போம். எ பெயிண்டர் வில் பெயிண்ட் த டேபிள். ஒரு பெயிண்டர் டேபிளை பெயிண்ட் அடிப்பார். த டேபிள் வில் பி பெயிண்டட் பை எ பெயிண்டர். டேபிள் ஒரு பெயிண்டரால் பெயிண்ட் அடிக்கப்படும். ஐ வில் டிரா எ பிக்சர். நான் ஒரு படம் வரைவேன். எ பிக்சர் வில் பி drawn பை மீ. ஒரு படம் என்னால் வரையப்படும். ஷீ வில் கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். அவள் ப்ராஜெக்டை முடிப்பாள். த ப்ராஜெக்ட் வில் பி கம்ப்ளீட்டட் பை ஹர். ப்ராஜெக்ட் அவளால் முடிக்கப்படும். ஒரு சென்டென்ஸ் ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ்ல இருந்தா, ஒவ்வொரு டைப் ஆஃப் சென்டென்ஸுக்கும் நம்ம அந்த சென்டென்ஸை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். அதனால உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஐ வில் டிரா எ பிக்சர். நான் ஒரு படம் வரைவேன். எ பிக்சர் வில் பி drawn பை மீ. ஒரு படம் என்னால் வரையப்படும். We will sing a song. நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம். A song will be sung by us. ஒரு பாட்டு எங்களால் பாடப்படும். She will paint a few pictures. அவள் ஒரு சில பிக்சர்ஸை பெயிண்ட் பண்ணுவாள். A few pictures will be painted by her. ஒரு சில பிக்சர்ஸ் அவளால் பெயிண்ட் பண்ணப்படும். They will watch a movie. அவர்கள் ஒரு மூவி பார்ப்பார்கள். A movie will be watched by them. ஒரு படம் அவர்களால் பார்க்கப்படும். அடுத்தது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியம். இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ்னாலே நமக்கு என்ன வந்திருக்கும்? நாட் வந்திருக்கும். அது ஆக்டிவ் வாய்ஸ்லயும் வந்திருக்கும், பாசிவ் வாய்ஸ்லயும் வந்திருக்கும். இப்ப அந்த பாசிவ் வாய்ஸ்ல உள்ள சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி அப்படின்னா, வில் போட்டுட்டு, அப்புறம் நாட் போட்டு, அதுக்கப்புறம் பி போட்டுட்டு, அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, வில் நாட் பி ஃபினிஷ்டு. ஃபினிஷ்ட் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, சாம்பல் வில் நாட் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். சாம்பல் சரியான நேரத்தில் ப்ராஜெக்டை முடிக்க மாட்டான். The project will not be finished on time by Samuel. ப்ராஜெக்ட் சாமுவேலால் சரியான நேரத்தில் முடிக்கப்பட மாட்டாது. We will not sing the theme song. நாங்கள் தீம் சாங்கை பாட மாட்டோம். The theme song will not be sung by us. தீம் சாங் எங்களால் பாடப்பட மாட்டாது. அடுத்தது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை கேள்வி. இப்ப கேள்வினாலே நமக்கு சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னாலே எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா வந்து வில்ல தான் நமக்கு ஆரம்பிக்கும். அப்ப வில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட், அதாவது செயலை பெறுபவர் இல்லைன்னா செயலை பெறுவது, அதை போட்டுட்டு, அப்புறம் பி போட்டுட்டு, அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் வேர்ப். இப்போ இங்க என்ன போட்டிருக்கோம்? பாட். பாட் வந்து பையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிரும். வில் யூ பை எ ட்ரெஸ் ஃபார் மீ? நீ எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவாயா? வில் எ ட்ரெஸ் பி பாட் பை யூ ஃபார் மீ? உன்னால் எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரப்படுமா? வில் சாரா நரேட் அ ஸ்டோரி? சாரா ஒரு கதை கூறுவாளா? வில் அ ஸ்டோரி பி நரேட்டட் பை சாரா? ஒரு கதை சாராவால் கூறப்படுமா? வில் சாம்பல் டைப் த ஆர்டிகிள்ஸ்? சாம்பல் ஆர்டிகிள்ஸை டைப் பண்ணுவானா? வில் த ஆர்டிகிள்ஸ் பி டைப்டு பை சாம்பல்? ஆர்டிகிள்ஸ் சாம்பலால் டைப் பண்ணப்படுமா? வில் தே ஆர்கனைஸ் அ செமினார்? அவர்கள் ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணுவார்களா? வில் அ செமினார் பி ஆர்கனைஸ் பை தம்? ஒரு செமினார் அவர்களால் ஆர்கனைஸ் பண்ணப்படுமா? அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் அப்படின்னாலும் என்ன? எதிர்மறை கேள்வி. கேள்வி அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம வில் தான் போடுவோம். அதுக்கப்புறம் வில் போட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் போட்டு, அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு என்ன போடுவோம்? பி போட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம்.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வில் யூ நாட் பிளான்ட் அ நீம் ட்ரீ? ஒரு வேப்ப மரம் நீ நட மாட்டியா? வில் அ நீம் ட்ரீ நாட் பி பிளான்டட் பை யூ? ஒரு வேப்ப மரம் உன்னால் நடப்பட மாட்டாதா? வில் யூ நாட் பை அ ட்ரெஸ் ஃபார் மீ? நீ எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தர மாட்டாயா? வில் அ ட்ரெஸ் நாட் பி பாட் பை யூ ஃபார் மீ? உன்னால் எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரப்பட மாட்டாதா? பை த டூயர் இல்லாம அந்த ஆக்ஷன் மட்டும்தான் முக்கியம். யார் வந்து அந்த செயலை செஞ்சாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல. ஆக்ஷன் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற சில சென்டென்சஸ நம்ம இப்ப பார்ப்போம். The task will be completed shortly. வேலை சிறிது நேரத்தில் முடிக்கப்படும். The results of the competition will be announced soon. காம்படிஷனுடைய ரிசல்ட்ஸ் விரைவில் அனௌன்ஸ் செய்யப்படும். வில் வாட்டர் பி ரிலீஸ் ஃப்ரம் த டேம்? தண்ணீர் டேமிலிருந்து திறந்துவிடப்படுமா? வில் அ பிரிட்ஜ் பி கன்ஸ்ட்ரக்டட்? ஒரு பிரிட்ஜ் கட்டப்படுமா? நான் எழுதியிருக்கிற பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ் பற்றி உள்ள டீட்டெயில்ஸை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அடுத்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தா அதை எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்ல மாற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா டென்சஸை பற்றியும் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த டென்சஸ் மட்டும் பற்றி உள்ள வீடியோ தனித்தனியாக 12 வீடியோஸும் அப்புறம் ஒரு ரிவிஷன் வீடியோவும் போட்டிருக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.